ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான, அதாவது ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸ்க்ளூசிவ்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து துணை ஜனாதிபதி தன்கர் நேற்று மிக கடுமையான விமர்சனங்களை எடுத்து வச்சார். அதற்கு என்ன காரணம்னு நீங்கள் பலரும் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த காரணத்தை நீங்கள் எதுலேயும் படித்திருக்க மாட்டீர்கள். இந்த மோதல் பாகிஸ்தான் அரசியலுக்கு இணையாக இந்திய அரசியலை கேவலமாக இந்த அரசாங்கம் கொண்டு போய் கொண்டிருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பாகிஸ்தானை போய் இந்தியாவோட கம்பேர் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா பாகிஸ்தான் இப்போ ஒளிஞ்சு ஒன்றும் இல்லாமல் வீணாக போனதுக்கு காரணமே ஒரு 4 விஷயந்தான். அந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதை காங்கிரஸ் அரசாங்கம் டுபாகூரா இருந்தால் கூட கடந்த காலத்தில் எதை செய்யவில்லை. ஏன்னா இப்போது இந்த அரசாங்கம் ஏன் கடந்த காலங்களில் இந்திரா காந்தி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இந்திரா காந்தியில் அந்த எமர்ஜென்சியை மட்டும் விட்டுருங்க, அதற்கு முந்தைய காலம் சரி, அதற்கு பிந்தைய காலத்திலும் யாரும் இது போன்ற ஒரு நடவடிக்கை, மொரார்ஜி தேசாய் சுத்தமான ஆளுன்னு சொன்னாங்களே, அவர் ஏன் இந்த நடவடிக்கைலாம் எடுக்கவில்லை அப்படின்னா, ஏன் உச்சநீதிமன்றத்தை இவர்கள் யாருமே பகைத்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு காரணம் இது ஒன்று தான். அந்த காரணத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இவர்கள் காட்டு மிராண்டி காலத்தை நோக்கி மத ரீதியாக இழுத்து போயிட்டுருக்கான் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட, பாகிஸ்தான் மாதிரி விளங்காத ஒரு உருப்படாத நாடாக இந்தியாவை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நான் ஒரு கம்பாரிசனோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நேற்று உச்சநீதிமன்றத்தை துணை ஜனாதிபதி தன்கர், ஏன்னா ஜெகதீப் தன்கர் மிக கடுமையான விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆர்டிகல் 142 அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதுனா உங்களுக்குன்னு அவ்வளோ அதிகாரமா? அதாவது ஜனநாயகத்தை மீறிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? நாடாளுமன்றத்தை மீறிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? அதாவது நீங்கள் இது ஜனாதிபதிக்கு, இந்த இந்தியாவின் தலைமகளான ஜனாதிபதிக்கு நீங்கள் உத்தரவிடுறதுக்கு உங்களுக்கு என்ன, எப்படி உங்களுக்கு இது இருக்குது? இது ஜனநாயகத்துக்கு உகந்ததா? நீங்கள் எப்படி ஒரு கவர்னரை 1 மாதத்துக்குள்ளே நீ அதாவது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் இப்போ மாநில அரசு கொடுக்கக்கூடியதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம்? 3 மாதம் ஜனாதிபதிக்கே எப்படி நீங்கள் உத்தரவிடலாம்லாம் கேட்டிருந்தார். மிக கடுமையான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும். இது கடும் போர். இது எதனால் அப்படின்றது தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த போரை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு தான் நாம் பாகிஸ்தான் அரசாங்கத்தோடு ஒரு ஒப்பீடை செய்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் என்னென்னா, நாடாளுமன்றம் இப்போ எந்த போருக்கும் நம்ம போல, ஏன்னா இது சைனா போருக்கு பிறகு நம்ம எந்த போருக்கும் செல்லவில்லை. முப்படைக்கும் தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அப்படின்றது பள்ளிக்கூட பாடத்திலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை உடைப்பதற்கான முயற்சியை மோடி 2வது ஆட்சி ஆண்டில் ஏற்படுத்தினார். என்னென்னா, முப்படைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு தளபதியை போட்டார். அப்போ இந்த தளபதி யார் கட்டுப்பாட்டில் இருப்பார் அப்படின்னா, நம்ம பிரதமர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவரை வச்சு, இந்த தளபதியை வச்சு இந்த 3 தளபதி, இப்போ கப்பல் படை, காலாட்படை, விமானப்படை தளபதிகளை பிரதமரே கட்டுப்படுத்த முடியுன்ற மாதிரி ஒரு சீனை போட்டு அதற்கான சட்டத்திலேயே மாற்றி கொண்டு ஒருத்தரை போட்டாங்க. அவர் இறந்துட்டார். எங்கே அதுக்கு பின்னணியில் நம்ம போக வேண்டாம். அது ஊட்டியில் விமான விபத்தில் இறந்துட்டார். ஸோ இப்படி என்னென்னா, சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை மாற்றியவர்கள் இந்த அரசு. அப்போ சட்டத்துக்கு புறம்பாக அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி அமைத்து தங்களுக்கு சாதகமான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் அது அப்படி சைலண்ட் ஆச்சு. இப்போ பாகிஸ்தானை நான் ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிரதமருடைய ஆட்சி தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த பிரதமராக இருந்தாலும் அவர் கட்டுப்பட்டு தான் இந்த எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஜுடிஷியரி தனியாக, அது பிரதமரோடையோ இல்லை நாடாளுமன்றத்தோடையோ எப்போதும் மோதியது கிடையாது. நாடாளுமன்றதும் உச்சநீதிமன்றத்தோடு மோதியது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஆர்மி முப்படைகளும் பூனை மாதிரி இருக்கும், கட்டுப்பட்டு கிடக்கும். எதுக்கு? ஆட்சியாளர்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்திற்கும். இவ்வளோ நாள் இராணுவ புரட்சி பாகிஸ்தான் மாதிரி இங்கே வந்ததே கிடையாது. வேறு நாடுகள் மாதிரி இராணுவ புரட்சி வந்திருக்கா? இராணுவ தளபதிகள் ஆட்சிக்கு வந்திருக்கானா? கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்காங்களா? பர்மா மாதிரியோ இது மாதிரியோனா, பாகிஸ்தான் மாதிரியோனா? கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான் எடுத்துகிட்டு ஏன் அந்த நாடு நாசமாக போச்சு அப்படின்னா, அது காரணம் என்னென்னா, 4 பவர் சென்டர்ஸ். இப்போ இந்தியாவில் ஒரு பவர் சென்டர், பிரைம் மினிஸ்டர் மற்றும் அதுக்கு கீழே டுபாகூர் அதிகாரிகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான ஆட்களாக இருந்தாலும், அந்த அரசாங்கத்தை கட்டுப்பட்டு அரசாங்கத்தை உள்குத்து வேலை பார்த்து காலி பண்ணி விடுவானே தவிர அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்காங்க. அங்கே 4 எப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 இராணுவ தளபதிகள், தலைமை தளபதி. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஆட்சியாளர்கள், ஜனநாயக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் பிரதமர் வேணுமோ, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம், 4வது தீவிரவாத அமைப்புகள். இந்த 4 கட்டுப்பாட்டில் தான் பாகிஸ்தான் இருக்குது. நம்ம ஊரில் தீவிரவாதி கட்டுப்பாட்டில் நாடு கிடையாது. நாடு வந்து இங்கே தீவிரவாதம் வந்து 0.001% தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரி எப்போதுமே நாடாளுமன்றத்தை மீறியே கிடையாது. ஜுடிஷியரியை பற்றி தெரியாதவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிறைவேற்றக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டும் தான் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தீர்ப்பு சொல்ல முடியும். ஏன்னா சட்டம் வரையறுக்கப்படுவது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும். இதுக்குள்ளே தான் அவங்க தீர்ப்பு சொல்ல முடியும். ஏன்னா அதை கோடிட்டு காட்டி இந்த சட்டத்தில் இது இருக்குது, இதனால் நாங்கள் இதை செய்யலான்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொன்னீங்கன்னா, சட்டத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா அவர்கள் அதில் தலையிட மாட்டார்கள், முடிச்சிருவாங்க. சரியா? இப்போ அலறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை, அதுவும் ஜனாதிபதியால் வந்து பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டத்தை விமர்சித்தும் அதற்கு தடையும் விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். சரியா? இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானில் அடிக்கடி நடக்கும். என்னென்னா, நீதித்துறை ஆட்சியாளர்கள் கட்டுப்படாது. இப்போ வந்து ஒரு ஆட்சியாளர் வராருன்னு வைங்களேன், அந்த ஆட்சியாளர் என்ன பண்ணால் அவர் கட்டுப்பாட்டில் நீதித்துறையை வச்சு நசுக்குவார், இராணுவத்தை போட்டு கட்டுப்படுத்தி வைப்பார், இராணுவத்துக்கு அதிகாரத்தை முடக்குவார், தீவிரவாதிகளை இராணுவத்தை வைத்து அடித்து காலி பண்ணுவார். ஒரு சூழ்நிலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் டப்புன்னு இராணுவ ஆட்சியை பிடிச்சிடுவான். ஆட்சியை பிடிச்சிட்டு இந்த ஆட்சியாளர் ஏற்கனவே இருந்தாலும் அவனை தூக்கி தூக்கு தண்டனை இந்த தண்டனை போட்டுருவான், இல்லை வெடிகுண்டு வச்சு கொண்டு போடுவாங்க, இல்லை அப்படின்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா இதற்கு உச்சநீதிமன்றமும் ஒத்துழைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இராணுவ ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பாதுகாப்பு இராணுவம் அந்த ஆட்சியாளர்கள் தான் வழங்க வேண்டும். அவர்கள் சுட்டுக் கொண்டாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றனால நீதிமன்றம் பயந்து கொண்டு தீர்ப்பை வழங்கிவிடும், எழுத்துக்குள்ளே வச்சிடும். சில நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இராணுவம் கை ஓங்கி இருக்கும், அவர்கள் வந்து ஆட்சியாளர்களையும் நீதித்துறையும் க்ரஷ் பண்ணி வச்சுருப்பான், அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். சில நேரம் பார்த்திங்கன்னா வீக்கான இராணுவ தளபதி இருந்தான்னா, ஆட்சியாளர்கள் இருக்கும்போது தொங்கும் நாடாளுமன்றத்தில் சரியான அதிகாரம் இல்லை, மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் நீதிமன்றம் பவர் எடுத்து என்ன பண்ணுன்னா ஆட்சியாளர் மீதே வழக்க போட்டு அது நான் தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு காட்டும் உச்சநீதிமன்றம். ஸோ இது 3 ஒரு பக்கம் இருந்தால் கூட என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, தீவிரவாதிகள் திடீர்னு தலைநகரில் வந்து தாக்குதல் நடத்துவான், இல்லைனா தலைவர்களை கொண்டு போடுவான், இல்லைனா இராணுவ தளபதிகளே காலி பண்ணுவான். இராணுவ தளபதிகள் குழந்தைகள் படிக்கக்கூடிய, அதாவது இராணுவத்தினர் குழந்தைகள் படிக்கக்கூடிய மிலிட்ரி ஸ்கூலில் கொண்டு வச்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை கொன்று பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் பாகிஸ்தான் இராணுவமே தீவிரவாதிகளை கட்டுப்பட்டு போகக்கூடிய நிலை தான் அங்கே ஏற்பட்டது அப்படின்ற கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் இந்தியாவில் ஏற்படலை அப்படின்னா, அந்த கட்டமைப்பு சரியாக இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஜனநாயக அரசாங்கம், அதே மாதிரி கட்டுப்பாட்டுக்குள் நமக்கு மேல் இருக்கக்கூடியது யார் அப்படின்றவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இராணுவம். இது எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் ஜனநாயக ரீதியில் இயங்குவதால் தான் பாகிஸ்தான் போல் நம்ம ஆகலை. நம்ம நாடு பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக வந்து கொண்டிருக்கிறது. நிறைய கண்டுபிடிப்புகள், சொந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நிறையா போயிட்டுருக்கு. நமக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் இதை சிதைப்பதற்கு தான் இப்போது இவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் முயற்சி செய்கிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் இப்போ வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்க, அந்த சட்டம் மிக டுபாக்கூரான சட்டமாக இருக்குது, உச்சநீதிமன்றம் கேட்குது, சரி நீ முஸ்லீம் வந்து, அதாவது அது உள்ளுக்குள்ளே ஊழல் நடக்குது, அது நடக்குது, அது அந்த பிரச்சனைக்குள்ளேயே நான் போகல, சரியா? நீங்கள் வந்து அதில் என்ன நடக்குது, ஏன்னா இந்த சட்டத்துக்குள்ளே என்ன நடக்குது, வக்ஃப் போர்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றலாம் விட்டுருங்க. ஒரே ஒரு கேள்வியை தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. எப்படின்னா, இஸ்லாமியர்கள் நடத்தப்படும், இஸ்லாமியர்களால் நடத்தப்படும் இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் பல விஷயங்கள் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு கீழே வருது, இல்லை வக்ஃப் வாரியத்தோடு சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்றத உடைத்து நீங்கள் சட்டத்தை ஏற்றி ஒரு இந்துக்களை கொண்டு போய் அதுக்கு வந்து இதாக போட்டிங்களே, எதுக்குன்னா அந்த கமிட்டியில் போட்டிங்களே, இந்துக்களுக்கு சொந்தமான கோயில்கள்லையோ அந்த கமிட்டிகள்லையோ ஒரு முஸ்லீமை தூக்கி நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இது வந்து எப்படின்னா, நம்ம இந்த காமெடியில் இருக்கும், மௌன என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குமான, என்ன செருப்பால் அடித்த மாதிரி இல்லை, அவனை செருப்பால் தான் அடித்தேன்ற மாதிரி ஒரு காமெடி வரும்ல, அதை நீங்கள் ஒத்தி பார்க்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கு அடுத்து என்ன சொல்லிங்கன்னா, கலெக்டரை வச்சு வக்ஃப் போர்டை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? இப்போ கலெக்டர் எப்படி ஒரு மத ரீதியாக மத சம்பந்தமாக மத வளர்ச்சிக்காக அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கப்பட்ட நிலங்களும் அதுகளும் இதுகளும் சொத்துக்களும் இருக்கிறத நீ எப்படி வேறு மதத்துக்காரனை வச்சு கட்டுப்படுத்துவ? இது எப்படி?
இதுக்கு பதில் சொல்லுன்னு நோட்டீஸ் அனுப்புனதுக்கு தான் தன்கர் வந்து இது நோட்டீஸ் அனுப்புனா இவர்கள் பதில் சொல்லு. ஏன்னா இவர்கள் சட்டமாக்கி விட்டார்களாம். நாடாளுமன்றத்தில் ஜனநாயக ரீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சட்டமாக்கி இருக்கிறது. இதை ஜனாதிபதியும் பாஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே என்ன இருக்குது, எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும் அப்படின்னு தன்கர் கேட்குறாரு. அப்போ அவர்கள் கேட்டாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் ஜனாதிபதி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தானே. அப்போ ஒருத்தருக்கு பதவி பிரமாணம் செய்கிறப்ப ஒருத்தர் உங்களை வாழ்த்துறாருன்னா முட்டாப்பையில் வந்து உங்களை வாழ்த்த முடியும்? உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான். இப்போ நம்மளே ஒரு அவார்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட வேலை பார்க்குறவன்ட்டு அவார்டு வாங்குவோம். நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட நமக்கு மேலே இருக்கவங்ககிட்ட தான் அவார்டு வாங்குவோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு பதவி ஒருத்தர் கொடுக்குறாருன்னு யார் கொடுக்க முடியும்? நம்ம கீழே வேலை பார்க்குற கிளர்க்கோ ரிப்போர்ட்டராக கொடுக்க முடியும்? நமக்கு மேலே இருக்க சிஇஓவோ நமக்கு மேலே இருக்க ஓனரோ தான் நமக்கு ஒரு பதவி உயர்வே கொடுக்க முடியும். சரியா? அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தானே. அப்போ ஜனாதிபதிக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யார்? ஜனாதிபதி. அப்போ இருவருக்கும் சமமான ஒரு அந்தஸ்து இருக்குன்னு தானே அர்த்தம். இவரை விட ஒரு சில சூழலில் இவர் பெரிய ஆள், இவரை விட ஒரு சூழலில் இவர் பெரிய ஆள் அப்படின்னு தானே ஜனநாயகத்தில் வகுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஆட்டம் போடுவீங்க, இது பண்ணுவீங்க, இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுவீங்க. மைனாரிட்டி இருந்து கொண்டு எதிர்க்கட்சிகள் வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் எதை வேணாலும் பாஸ் பண்ணி நீங்களாக ஒரு ஜனாதிபதியை போடுவீங்க. அந்த ஜனாதிபதியை கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா கேட்குறவெல்லாம் இதா அப்படின்ற மாதிரியான கேள்வியை தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அப்போ இதை அமைக்கிட்டு போயிட்டு இதுக்கு ஏதாவது சுமூகமாக பேசி இதை தீர்த்திருக்குமே தவிர தன்கரை விட்டு தாறுமாறாக உச்சநீதிமன்றத்தை நீங்கள் தாறுமாறாக பேசும்போது என்ன ஆகுனா, உச்சநீதிமன்றம் நானா நீயான்னு இறங்கினா இது பாகிஸ்தான் அரசாங்கம் மாதிரி ஆயிரும். நான் பார்த்துக்கிறேன், இரு எவ்வளோ நாளைக்கு ஆட்சியில் இருப்ப, நீ சிக்குவே இல்லை அப்படின்றது தான் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அரசியல். பிரதமர் எங்கேயாவது வீக்காகி ஆட்சி கலைக்கப்பட்டால் டப்புன்னு இராணுவம் உள்ளே புகுந்து டப்புன்னு ஆட்சியை பிடிச்சிடும். சரியா? திடீர்னு இராணுவத்துக்கு அப்புறம் வெளியிலேருந்து அழுத்தங்கள் கொடுத்தா தேர்தல் வைப்பாங்க. அதில் இராணுவ தளபதியே ஒரு கட்சி ஆரம்பிப்பான், முஷாரப் மாதிரி. தோத்துட்டானா அவனை பிடிச்சி திருப்பி உள்ளே போட்டுரும் நீதிமன்றம். உள்ளே போட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் நாடுகள் தலையிட்டு எங்கிட்ட விட்டு மரணம் கொள்ள வேணாம், நாங்கள் வச்சுக்கிறோன்னு சவுதிக்கு தூக்கி போயிட்டாங்க. சரியா? இந்த மாதிரி தான் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதைத்தான் இந்தியாவில் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இன்னொரு விஷயமும் ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில், பல ஊழல் வழக்குகளில் ஏன் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை? பெருசாக நீங்கள் சொல்லலாம், ஊழல் நடந்திருக்குன்னு தெரியாதா, உடனே விசாரித்து உள்ள தள்ளி ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாம இவ்வளோ தூக்கு தண்டனை கொடுத்துடலாம்னா கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அதுவும் பாகிஸ்தான் மாதிரி ஆயிடும். பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் என்ன செய்வான்னா, கொள்ளையடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு வெளிநாட்டு கைக்கூலியாகவே இருப்பான். அமெரிக்கா கைக்கூலியாக இருப்பான், இல்லை சவுதியோட லிங்க் வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் பிடிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சால், நீங்கள் நீதிமன்றம் நமக்கு சரியான தீர்ப்பை வழங்காது, இல்லை நம்ம நீதிமன்றத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் நாட்டை விட்டு தப்பி ஓடி போயிடுவான். அப்போ ஓடி போகும்போது இந்த ஒரு நாட்டோட அதிபராகவோ பிரதமராகவோ இராணுவ தளபதியாகவோ இருந்தவனுக்கு அந்த நாட்டை பற்றி எல்லாமே தெரியும். அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த நாடு அடைக்கலம் கொடுக்கும்போது இந்த நாடோட வீக்னஸ் எல்லாம் அவன்கிட்ட வாங்கிடும். அப்போ அந்த நாடு போங்கா போயிடும். இதுதான் பாகிஸ்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அது நடக்கலை. இவ்வளோ நாள் நியாய தர்மப்படியும் இதுபடி ஏன் போயிட்டுருக்கு ஜனநாயகம் பேருனா, எல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குன்றதுனால உச்சநீதிமன்றத்தை நீங்கள் ஏறி அடிச்சிங்க அப்படின்னா, அப்போ உச்சநீதிமன்றம் ஏறி அடித்தா நீங்கள் எங்கே ஓடுவீங்க? உங்களை ஓட விடத்தான் போகிறாங்க. ஏதாவது ஒரு அதிகார மையம் உங்களை ஓட விடத்தான் போகிறது. அதற்கான தீய வேலையை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது தான் தன்கர் வந்து துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் தன்கர் உச்சநீதிமன்றத்தை தாறுமாறாக பேசியதற்கு பதிலடியாக அவர்கள் செய்தால் என்ன ஆகும்? ஒரு டம்மி ஜனாதிபதியை வச்சுருக்கீங்கன்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. மக்கள் பேசுகிறாங்க, அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க. ஏன்னா அவரை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லா சட்டத்தையும் பாஸ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, நீதிமன்றமும் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், நீதித்துறை மேலும் நம்பிக்கை சென்று விட்டால் தீவிரவாதம் வளர்ந்துவிடும். அதற்கு நீதிமன்றம் ஒன்று தான் கடைசி காப்பாளனாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கி, இந்த இடைக்கால தடையை வழங்கியிருக்கிறார்கள். நீங்கள் நீதிமன்றத்தோட மோதினீங்க அப்படின்னா இன்னும் மோசமான நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்படும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.